ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டிகிட்டு வர்றாரு. சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டு பையனை பற்றி சில சமாதானங்கள் கேட்கணுதுக்கு வர்றாரு. பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், கவனக்குறைவாக இருக்கான், அவன் மாட்டுக்கு விளையாட்டிருக்கான்னு சொல்கிறாரு. இந்த ஆஸ்கி ஸ்டேஷனில் வி ஆர் கோயிங் டு டாக். இதை வந்து நம்ம டெவலப்மெண்டல் பற்றி மட்டும் பேச போகிறோம். சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் நார்மலாக அப்நார்மலாக எனி திங் இன்ட்ரெஸ்டிங் பார்க்கணுமாங்கிறத பேச போகிறோம். எஸ். வணக்கங்க, என் பேர் விக்ரம். நான் வந்து மனநல டாக்டர். உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி. உங்கள் பையனுக்கு ஏதோ தொந்தரவுன்னு சொல்லி சொன்னாங்க, அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கீங்க போல இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பையனுக்கு 7 வயசு ஆகுது. ஒரு 3.5 வயசில் ஸ்கூலில் சேர்த்தோம். ஆரம்ப காலத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனை அந்த மாதிரி தெரியல. ஆனால் இப்போ ஒரு 2 வருஷமாக சரியாக படிக்க மாட்டேங்கிறான். டீச்சர்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மற்ற பசங்களோட விளையாட மாட்டேங்கிறான். கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கான் மொத்தத்தில். அது ஏன்னு தெரியல. பையன் பேருங்க? பையன் பேர் ராஜேஷ். ராஜேஷ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்படியெல்லாம் சொல்லும்போது, டீச்சர் பக்கத்தில் இருக்காங்கலாம் சொல்லும்போது. ஆமாம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. சும்மாவே கவனக்குறைவாக இருக்கானா இல்லை வேணும்னு செய்கிறானா என்னன்னு தெரியல. சரி சரி, ஓகே. நான் உங்கள் பையனோட பிரச்சனையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பிறந்தப்ப எப்படி இருந்தான் அப்படின்னு சில விவரங்கள்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, கேட்கலாமா? உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள். ஏன்னா சிலதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததை பற்றி கேட்பேன், நீங்கள் மறந்துருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் மனைவி கர்ப்பமாக இருந்தப்ப ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுங்களா? ஒரு தொந்தரவும் இல்லைங்க, நல்லா நார்மலாக தான் இருந்துச்சு. அயன் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எதுவும் மாத்திரைங்களா? இல்லை, குழந்தை வேணாம் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ ராஜேஷ் பிறந்தப்ப எப்படி பிறந்தது? நார்மல் டெலிவரியா எப்படி? நார்மல் டெலிவரி தான், ஆனால் ஒரு மாதம் முன்னாடியே பிறந்துட்டான். என்ன காரணம்? என்ன காரணம்னு தெரியல, வலி இருந்தது. ஒரு மாதம் முன்னாடியே பிறந்துட்டான். ஒன்றும் நார்மல் டெலிவரியாக தான் பிறந்தோம். குழந்தை டாக்டர் வந்து பார்த்து ஏதாவது சொன்னாங்க? குழந்தை டாக்டர் வந்து பார்த்தாங்க. முதல் 5 நிமிஷத்தில் அழலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது பண்ண அப்புறம் அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு. இந்த பால் குடிக்கிறது, அழுகிறது அதெல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. முதல் ஒரு வாரம் 10 நாள் சரியாக பால் குடிக்கல. ஸோ முதல்ல ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க சீக்கிரம் பிறந்ததுனால. அதுக்கப்புறம் சரியாக பால் குடிக்கல. ஒரு 10 நாள் கழித்து குடித்தான். சாதாரண வார்டா இல்லை ஸ்பெஷல் வார்டில் வச்சுருந்தாங்களா? இல்லை, அந்த சீக்கிரம் குழந்தை பிறந்தா வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வார்டில் வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அப்புறம் என்னாச்சுங்க? குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தா ராஜேஷ்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ உடம்பு வியாதி மாதிரி, இருமல் சளி அடிக்கடி வர்ற மாதிரி, டயரியா இல்லை வலிப்பு அந்த மாதிரி? வலிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லை, ஆனால் அடிக்கடி சளி பிடிக்கும். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சளி காமிக்கிற மாதிரி இருக்கும். அது குழந்தைங்களுக்கு வர மாதிரி தானே இருக்கு? இல்லை, கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். 2 வயசு வரைக்கும் இருந்துச்சு அந்த மாதிரி. ஓகே ஓகே, சரி சரி சரி. அப்புறம் இப்போ குழந்தை வளரும்போது முகத்தை பார்த்து சிரிக்கிறது ஒரு வயசில், அப்புறம் வந்து தலையை தூக்குறது ஒரு வயசில், தவழ்கிறது ஒரு வயசில், நடக்கிறது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? கரெக்டாக அந்தந்த சமயத்துக்கு நடந்துச்சா இல்லை தள்ளி நடந்துச்சு? இதான் முதல் பையன், அதனால் எங்களுக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் வந்து முகம் பார்த்து சிரிக்கிறதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு. உட்காந்ததுலாம் எங்களுக்கு தெரிஞ்ச நார்மலாக தான் செஞ்சான். நடக்கிறதுக்கு மட்டும் 2 வயசு ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டிலையே கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு தாத்தா எல்லாமே லேட்டாக தான் நடந்தாங்கன்னு சொல்லுவாங்க. பேச்சு வந்து கொஞ்சம் லேட்டு தான். அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு ஆயிடுச்சுங்க. சரி, அதை பற்றி கொஞ்சம் விவரங்கள் கேட்கணும், கொஞ்சம் நேரத்தில் கேட்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போனப்போ எப்படி இருந்தா? ஸ்கூலில் ஆரம்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்கேஜி 3 வயசில் சேர்த்தோம். அதுக்கப்புறம் 4 வயசில் மறுபடியும் எல்கேஜி திருப்பி போட்டாங்க. இப்போ வந்து முதல் 2 வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிடுச்சு.
எழுதுறது படிக்கிறதுனா எப்படி கரெக்டாக சொன்னால் மற்ற குழந்தைங்க மாதிரி வந்து சீக்கிரம் கற்றுக்கிட்டானா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு? கொஞ்சம் லேட்டு தாங்க, கொஞ்சம் மெதுவாக தான் கற்றுக்கிட்டான். எந்த அளவுக்கு மெதுவாக? ஏபிசிடி ஆனவனாலாம் கொஞ்சம் எழுத கற்றுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவன் கவனக்குறையினால கற்றுக்க மாட்டேங்கிறானா, படிக்க மாட்டேங்கிறானா என்னன்னு தெரியல. சரியாக படிக்க மாட்டேங்கிறான் சுத்தமாக. இப்போ ராஜேஷ் எத்தனாவது படிக்கிறான்? இப்போ வந்து 1வது படிக்கிறான், 2வது போயிருக்கணும். இப்போ மற்ற குழந்தைங்களோட வந்து சேர்ந்து பார்க்கும்போது மற்ற குழந்தைங்க மாதிரி இருக்கானா இல்லை வந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னாதான் புரிஞ்சுக்கிறானா? கொஞ்சம் புரிச்சல் குறைச்சலாக இருக்குது, புரிச்சல் குறைச்சலாக தான் இருக்கும். கவனிக்க மாட்டேங்கிறான் சொன்னான், காதில் வாங்காத மாதிரி போயிட்டுருக்கான், எல்லாம் உட்காந்துருக்கான். ஒன்றும் இல்லை, காதில் வாங்காத மாதிரியே இருக்கான் எப்போதும். நம்ம கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறான், சொன்னால் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். இப்போ பேசினா வந்து கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்றீங்களா? இப்போ காதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க? அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், காது டெஸ்ட், கண் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், குழந்தை டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம். இது ஸ்கூல்லையும் அப்படிதான், வீட்லேயும் அப்படிதான், எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்கான். எப்படி பழக்க வழக்கம்லாம் எப்படி கூட இருக்கிறவங்களோட ஸ்கூலில் வீட்டிலலாம் எப்படி பழகிறவங்களோட? ஒன்றும் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அவனுக்கு. ஒருத்தர் 2 பேரோட விளையாடுவான், மற்றபடி சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், கொஞ்சம் தனியாக விளையாடுறது பிடிக்கும் அவனுக்கு. அதை விளையாட்டை பற்றி சொல்லுங்களேன். இப்போ பொம்மைகள்லாம் வச்சு விளையாடுறாங்களா? குழந்தைங்கள்லாம் விளையாண்டாங்கன்னா கலந்து இந்த மாதிரி ட்ரெயின் மாதிரி ஓடுறது, இல்லை திருடன் போலீஸ் விளையாடுறது, அந்த மாதிரிலாம் விளையாட்டை பற்றி சொல்லுங்கள். இது ஒரு நாங்கள் சாதாரணமாக அந்த காலனியில் நாங்கள் தான் முதல்ல வீடு கட்டி போனோம். அதனால் வந்து சாதாரணமாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவனுக்கு. 2 வயசு 3 வயசுல தான். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ரொம்ப ஒன்றும் கலந்து விளையாட மாட்டான். அவன் தனியாக விளையாடிப்பான். ஏதோ கார் ட்ரெயின் வச்சு பொம்மை வச்சு விளையாடுவான். ஆனால் நிறைய அவனே அந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடுவான், பொம்மை வச்சுட்டு சுற்றுவான், அவனும் சுற்றி விளையாடுவான். மற்றபடி பெருசாக எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுற மாதிரி தெரியல. இப்போ ஸ்கூலில் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்குங்களா? இல்லை, உட்காந்துடுறான், ஒன்றும் பிரச்சனை. வெளியில் கூப்பிட்டு போகும்போது வந்து இப்போ கடைக்கு கூப்பிட்டு போறீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காம அங்கேயும் இங்கேயும் போய் அதை இதே எடுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை. சரி. இப்போ நைட்டு பெட்ல ஒண்ணுக்கு போயிடுறது அந்த மாதிரி பழக்கம்? ஆமா, இன்னும் படுக்கையில் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கான். எத்தனை வயசாச்சு? 7 வயசு. கை சூப்புறது, நகம் கிடைக்கிறது, அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி. வேற ஏதாவது வந்து உடம்பு வியாதினால ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது இருந்திருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல். நீங்களும் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளா இருக்க வேண்டியது? சரி. நம்ம ஒன்று சொன்னா வந்து எதிர்த்து செய்யற மாதிரியான பழக்கம் இருக்கா? இதை செய்யாத அப்படின்னு சொன்னாதான் அதை செய்யறது? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒன்று காதில் வாங்காத மாதிரி இருப்பான், மற்றபடி காதில் வாங்கினா ஓரளவுக்கு நம்ம சொல்றது செஞ்சிருவான். ரொம்ப ஒன்று வேற வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்காவது போறது, வீட்டை விட்டு ஓடி போறது? இல்லை, அந்த பழக்கம்லாம் இல்லை. இப்போ தனியா இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா? பேச்சுவார்த்தையை பத்தி சொல்லுங்களேன். எப்படி பேசுறான்? சாதாரணமாக பேசுவான், ரொம்ப பேச மாட்டான். மற்றபடி பேசினா ஓரளவுக்கு பேசுவான். ஸோ பேசுகிற வார்த்தைங்கள்லாம் அவனுக்கு தெரியுது இல்லை தெரியலையா? அவனுக்கு வேணுங்கிறத கேட்பான். ஏதாவது சொன்னால் புரிஞ்சுக்கிறானே? புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி. இப்போ பேசும்போது வந்து இப்போ எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னா வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறானா, இல்லை வந்து ராஜேஷ் பசிக்குது அப்படின்னு சொல்கிறானா? இல்லை, பசிக்குதுன்னு மட்டும்தான் சொல்கிறான். இப்போ நம்ம சொல்றது அவன் திருப்பி சொல்றது, இல்லை அவன்